வணக்கம். 1 பாட் புரோட்டீன் பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் கலந்து தண்ணி கொதித்ததும் பாஸ்தா சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் பாஸ்தா கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த மிளகா ஒரு 4, 10 பல் பூண்டு, தேவையான அளவு பன்னீர், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாஸ்தாவுக்கு தேவையான புரோட்டீன் ரெடி. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியை வடித்து எடுத்துருங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. பாஸ்தா வெந்ததும் இந்த கலவையையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். மைதா பாஸ்தா வாங்காமல் கோதுமை பாஸ்தா வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நான் சேர்த்துருக்கதும் கோதுமை பாஸ்தா தான். இது ஹெல்த்தியான டிஷ் தானே. இப்போது தேவையான அளவு ஓரிகனஸ், இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாப்பொடி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.